நாடகத்தில் சிறிபாட்டாக நடிக்கும் சக்தி பாரதி அவர்களுக்கு ஊர் நாயக்கர் ஈசமத்தம் ஊர் நாயக்கர் ரவிநாயக்கர் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். ஹலோ, பெத்தல் நாகிலூரை சேர்ந்த துணைத் தலைவர் கே முத்துராமன் அண்ணார் அவர்கள் இங்கு எனக்காக அன்பளிப்பும் மற்றும் கணக்குவாளப்பட்டியை சேர்ந்த பெருமாள் அண்ணார் அவர்கள் எனக்காக ரூபாய் 100 அன்பளிப்பை கொடுத்துள்ளார்கள். அன்பளிப்பு கொடுத்து தெளிவுபடுத்திய அண்ணார் அவர்களுக்கு நாட கலைக்கும் சார்பாக மனமார்ந்த நன்றி. மற்றும் முருகேசன் அண்ணார் அவர்கள் இங்கே எனக்காக 100 அன்பளிப்பாக கொடுத்துள்ளார்கள். அண்ணார் அவர்களுக்கு எங்களுடைய நாட கலைக்கும் சார்பாக மனமார்ந்த நன்றி. அரசன் பாளையத்தைச் சேர்ந்த குணசேகர் ஐயா அவர்கள் இங்கு எனக்காக மற்றும் ஹார்மோனியம் வாசிக்கும் ராஜசேகர் அண்ணார் அவர்களுக்கும் 101 அன்பளிப்பாக கொடுத்துள்ளார்கள். ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஐயா நன்றி. நன்றி, வணக்கம். எங்கள் அனைவருக்கும் கைத்தறி ஆடை அணிவித்து கௌரவப்படுத்தி கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் சிறப்பான நாடகத்தை நடத்தும் அன்பு ரசிக பொதுமக்களுக்கும் நன்றி. நன்றி சேர்ந்த வணக்கம். இன்னைக்கெல்லாம் பொதுவா சிறப்பான நாடகம் சொல்லலாம். ஏற்கனவே சொன்னாங்க, ஒவ்வொரு வார்த்தைகள் பேசி முடித்ததுக்கு பிறகு கை தட்டணும் அப்படின்னாங்க. கை தட்டணும் அப்படின்னு ஏன் கேட்டுவாங்க தெரியுமா? கை தட்டினா முதல்ல அவங்களுக்கு நல்லது, அதை பார்க்கையில நம்மளுக்கு நல்லது. ஏன்னா நாடகம் பார்க்கறதுக்கு ரசிக பெருமக்கள்லாம் கண்ணாடி போலவாம். நம்ம பார்க்கையில எப்படி இருப்போம்? நம்ம கண்ணாடியில பார்த்தா சிரிச்சா நம்மளும் அந்த கண்ணாடியில பிம்பம் சிரிக்கும். அழுதுன்னா அழு. அது போல அங்க எவ்வளவு உற்சாகம் இருக்கோ அது போல இங்கேயும் உற்சாகம் வரும்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் நடுமையில எப்படி இருக்கும் நினைச்சு நினைச்சு பாடணும் எவ்வளவு ஆசையோட ஓடி இருக்கேன். இருக்கட்டும், இருந்தாலும் காலத்தையும் நேரத்தையும் அனுசரித்து நடக்க வேண்டும். அந்த காலம் எப்படி பொன்மோடுந்து போல என்னுடைய முருக பெருமானுக்காக எப்படிலாம் நான் ஆசை வச்சு காத்து இருக்கேன். சீக்கிரம் வரலாம்ல இந்த மனுஷன். இப்படி பொறுப்பே இல்லாம போயிருந்தா எப்ப நான் அவரை பாக்குறது? சீக்கிரம் இந்த ஆசையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் வரலன்னு வச்சுக்கோங்களேன், அவர்தான் நீ நினைக்கலன்னே அர்த்தம். அப்படி வாசம் வச்சிருக்கேன். போகும் பாதையில் மனசு போகுதே மானே, நீ போகும் பாதையில் மனசு போகுதே மாசா, நீ நடந்து போகையில் காதல் ஓய்வே தூங்க போட்டுத்தானே, அது நடந்து வாழ்க ராசா, நான் தூங்க போட்டுத்தானே, அது நடந்து வாழ்க ராசா. நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே, போடவா
நடத்திய அன்பு உள்ளங்களுக்கு நன்றி, நன்றி வணக்கம்.